தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை ஒன்றாக இணைக்கின்ற நிகழ்ச்சியாக மாண்புமிகு தமிழக முதல் இது வண்ண கனவு மறைந்து மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞருடைய வண்ணக்கனவு. அந்த வண்ணக்கனவை இன்றைய நடைமுறைப்படுத்துகின்ற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி அமர்ந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த அயலக தினத்தை ஆண்டுதோறும் 11 ஜனவரி 11, 12 நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற ஒட்டுமொத்த தொப்புள் குடி உறவுகளை எல்லாம் ஒன்றாக இணைக்கின்ற நாளாக தான் இந்த 11, 12 ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட நம்ம கனடாவை சேர்ந்த ஆனரபிள் மாண்புமிகு இவங்க வந்திருக்காங்க. இது போன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மேடம் வந்து நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க தமிழர்களை பற்றி. இங்கே தமிழர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை வழங்குகின்றார்கள். தொப்புள் கொடி புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதே போன்று வாணிபம் செய்ய இங்கிருந்து கடல் கடந்த சென்ற தமிழர்கள், அதே போன்று உயர்கல்வி பெறுவதற்கு போன்ற தமிழர்கள், அதே போன்று தொழில் செய்ய போன தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் இடுக்கண்கள் அனைத்துக்கும் முழுக்க தனியாக குழுக்கள் போடப்பட்டு அங்கிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் பல முன்னாடிகள் அங்கிருந்து போயிட்டாங்க, புலம்பெயர்ந்து அங்கே போனவங்க, அயல்நாட்டுக்கு போனவங்க, அவர்களெல்லாம் தமிழ் கற்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களுக்கு இணையதளத்தின் மூலம் தமிழ் கற்பு, அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்பட இன்னல்கள் இடுக்கங்கள் சட்ட சிக்கல்கள் இது போன்ற நிகழ்வுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்வு காண வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் உயிரின மேலான மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதன் மூலம் அவர்களை குறைகளும் ஒன்றாக தொப்புள் குடிகளை இணைக்கின்ற நிகழ்வாகத்தான் 11, 12 நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ஆக இதை மாண்புமிகு நம்முடைய முதல்வர்கள் நாளை சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மாண்புமிகு உயிரின மேலான நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் துவக்கி வைத்து சென்றிருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் ஒரு தான் துவக்கி வைக்கிறாங்க நிகழ்வுகளாக அவர் வருவார். ஆக இன்றைய தினம் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு பெரிய மற்ற மகிழ்ச்சி நாள். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் ஒன்றாக இணைந்து அவர்களை பார்க்கின்ற நிகழ்ச்சி அந்த இதில் மகிழ்ச்சியாக ஒன்று கூடல் மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களும் ஆமாம். அது போல ஒரு சில தொழில் உடைய புத்துணர்வு அது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கு நடத்தப்பட்ட கவிஞர்களுக்கு, அறிஞர்களுக்கு, தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுக்கு அவர்களுக்கு இங்கே பரிசளிப்பதா அவர்களுக்கு பாராட்டு இது பண்ண நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக இணைக்கின்ற ஒரு குடைநல்லாக தான் இன்றைய 11 நிகழ்ச்சி. சார் அது மாதிரி அழகிய தமிழர்கள் இருக்கக்கூடியவங்க அந்தந்த இருக்கவங்க ஸ்பான்சர் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பணம் வந்து அவங்க இருக்கக்கூடிய சொந்த ஊர், அவங்க படித்த பள்ளி, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய இப்போ இது பண்ணலாம், ஸ்பான்சர் பண்ணலாம். அது மூலம் கிழக்கு 65 லட்ச ரூபா வந்திருக்கு. அந்த 65 லட்சம் அவருடைய விருப்பத்திற்குனுங்க. அவங்க ஊருக்கு என்ன வேணும், கம்மாயை சுத்தம் பண்ணணுமா, இல்லை குளக்கரையை சுத்தம் பண்ணணுமா, இல்லை ஏரியை சுத்தம் பண்ணணுமா, இல்லை பள்ளி கட்டடம் கட்டணுமா, இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் போடணுமா, இல்லை தாலை சுத்தம் பண்ணணுமா, இல்லை மருத்துவமனை அமைச்சரும் செய்து அவர்கள் பேரையே செய்து அது மூலம் வரைக்கும் 65 லட்சம் வந்து அதில் பணிகள் நாங்கள் செய்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எதிர்பார்க்கின்றோம். அவர்களுடைய பேர் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரை வச்சு அவங்களுடைய அது போன்ற ஒரு குழு தனியார் பணிகள் செய்யணும்.